அது இவ்வளவு கேவலமான அரசா இருக்கு. ஏன் என்னாச்சு? அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டான ஒரு பகுதியில வந்து பள்ளி மாணவர்கள் மதுக்கடை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சிஎம் சார் விஜய் சார் இருக்காரு இல்லையா, அவரோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை வந்து அவங்கள அத்துமீறி அந்த சின்ன மாணவிகளை வந்து சின்ன பிள்ளைங்களை அடிச்சு காயப்படுத்தி அவங்க ஃபுல்லா மயக்க நிலையில படுத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் வைரலா பார்த்திருப்பாங்க. இது என்ன மாதிரி அரசு, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அதாவது காவல்துறையினர் வந்து அவங்கள தாக்கி அவங்கள அப்புறப்படுத்தினது வந்து மிக ஒரு கண்டிக்கத்தக்க செயல். இது இந்த தேகத்தை வந்து அவங்க யார் மேல காட்டலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலியல் வன்கொடுமைகள் செய்யறாங்க நிறைய அவங்க மேல காமிச்சிருக்காங்க. அவங்க மேல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்கள்ட்ட காட்டலாம். தன்னோட சொந்த கட்சிக்காரனே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டதாக ஒரு பெண் புகார் கொடுத்துட்டே இருக்கு. அவர் மேல எந்த நடவடிக்கை? நம்ம இவர் ஸ்ரீவைகுண்டம் தாவேக்காவோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல, அவர் மேல அந்த ஒரு வாய்ச்சலை கொடுத்துருக்கு. அந்த சின்னஞ்சிறிய சிறுமிகள் தான் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா எங்க மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, எங்க தாத்தா கிட்ட அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இன்னைக்கு ஒரு 107 சீட் ஜெயிச்சிருக்காரு. காரணம் அவங்கதான். சோ இது எப்படி, இது கேவலமான, இது ஒரு மிக ஒரு கண்டிக்கத்தக்க செயல். இதை எல்லாருமே கண்டிக்கும். இதே மாதிரி நீடிச்சுன்னா மக்களும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா யாரும் வந்து சாக்கு வச்சு இந்த குழந்தைங்க கிட்ட ஐஸ் வச்சு நீங்க உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு சாக்லேட்னா அடம் பிடிக்க மாட்டீங்களா, ஒரு சாக்லேட் வேணும் கிண்டர் ஜாய் வேணும்னு கேட்க மாட்டீங்களா, இந்த மாதிரி உங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்லுங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படி சொன்ன மாணவிகளே இன்னைக்கு காவல்துறையை வைத்து தாக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா சோலி முடிஞ்சு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல் இருந்து ரத்தம் வராத குறை.